விருதுகளை திருப்பிக் கொடுப்பது பற்றி கருத்து தெரிவித்த கமல், தனக்கு விருது கொடுத்தது அரசாங்கம் அல்ல என்றும் அறிஞர்கள்தான் தமக்கு விருது கொடுத்ததாகவும் கூறினார். விருதுகளை திருப்பி கொடுப்பேன் என்று கமல் சொன்னது மிகவும் தப்பு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிர்ப்பான விஷயம் என்கிறார்கள். அது எப்படி எதிர்ப்பான விஷயம்? காந்தியார் அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றார்கள். அங்கே வாங்கின பட்டத்தை, வக்கீல் பட்டத்தை திருப்பி கொடுக்கணுமா? வெள்ளக்காரன் தானே கொடுத்தது. அது திருப்பி கொடுக்கறதுனால என்ன சாதிக்க போகிறீங்க? அடுத்து வாதாட வேண்டிய வழக்கு வாதாட முடியாமல் போகும். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை அரசு கொடுத்ததல்ல, 12 அறிஞர்கள் கொடுத்தது. அவர்களை நான் அவமதிக்க மாட்டேன். சகியாமை இங்கே வளர்ந்து கொண்டு வருகிறது என்றால் குரல் கொடுக்கிறேன். இதோ அதுதான் அந்த குரல். இது செய்தால் போதுமானது. ஒவ்வொரு முறையும் அது கட்சி வேறுபாடு இல்லாமல் சொல்கிறேன். எங்கள் சுதந்திரம் பறிபோகும் என்ற சந்தேகம் வரும்பொழுதெல்லாம் இந்த குரல் எழும். எந்த கட்சி, அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், டிஎம்கே, ஏடிஎம்கே, யாரா இருந்தாலும் என்னுடைய பேச்சு சுதந்திரமும் என்னுடைய நண்பர்களின், சகோதரர்களின், குடும்பத்தின் சுதந்திரமும் அடிபடும் என்ற சந்தேகம் வந்தால் குரல் கொடுப்பேன். அதற்கு கட்சிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அரசியலுக்கு வர்றீங்களான்னு கேட்கிறாங்க. வேண்டாம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை கையை கரையாக்கி கொடுக்கிறேன். அந்த கரை போதுமானது.